நாடகங்களும் சினிமாவும் எப்படி தமிழுக்கு துணை நின்றன, எப்படி தமிழை வளர்த்தனங்கிறத பற்றி பேசுவதற்காக கல்லூரி பேராசிரியர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஹரிகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு அற்புதமான கவிஞர், நிறைய கவிதை தொகுப்புகளை சமீபத்தில் அவருடைய கவிதை தொகுப்பை ஒன்றை அமெரிக்காவினுடைய தமிழ்ச்சங்கம் அங்கே வெளியிட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான கவிஞர். இப்போ உங்கள் மத்தியிலே ஒரு 20 நிமிடங்கள் நாடகத்தை பற்றியும் திரைப்படத்தை பற்றியும் பேசுவார். அன்போடு அவரை அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தொடங்குகின்றேன். உணவு உண்ட மதிய நேரம். நான் இந்த நல்ல வாய்ப்பை தந்த தமிழ் வளர்ச்சித்துறை இளையோர் பாசறையின் நிர்வாகியும் பொறுப்பாளருமான சகோதரர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மன் ஐயா அவர்களையும், தமிழ்ச்செம்மல் நம் பாளை மண்ணின் அடையாளம் கவிஞர் பேரா அவர்களையும் வணங்கி துவங்குகின்றேன். இல்லை, பாலசுப்ரமணியம் சாரையும் வணங்கி தொடங்குகின்றேன். தமிழ் வளர்ச்சி துறையும் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது மாதிரியான கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு பயிலரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்ம கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். ஆல் ரேடியோ சந்திராபுஷ்பம் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த பாசறையின் மூலமாக, இலக்கிய பயிற்சி பாசறையின் மூலமாக புதுக்கவிதை, நாடகம், ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன தமிழ் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாடகத்திலும் திரையிலும் வந்த தமிழ். நாடகத்தமிழ் கோவப்படுதாங்க. நாடகம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கோ, பேச முடியாதோ, இன்னும் நீ ப்ரொஃபஸரு எதை கொடுத்தாலும் பேசணும் அப்படின்னு அவள் சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தெரிந்த அளவில் நான் தயார் பண்ணி இருக்கக்கூடிய சரக்கை உங்கள்கிட்ட இறக்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எல்லாம் நீங்கள்லாம் பிஏ தமிழ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க இல்லையா? சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், நாவலின் தோற்றம் வளர்ச்சியும், சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சியும், நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியும் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்ல போகிறதில்லை. 1-2 விஷயங்கள். நாடகம்னா என்ன, முதல் நாடகம் என்னது, யார் யார் நாடகத்துக்கு பங்காற்றிருக்கிறார்கள், நாடக வளர்ச்சிக்கு யார் யார் பங்காற்றிருக்கிறார்கள். நாடகம்னு சொல்லும்போது நாடகம் எப்படி தோணுச்சு, நாடகம் என்பதை நாம் எதை எடுத்தாலும், எந்த வார்த்தையை எடுத்தாலும் அதை பிரித்து பார்க்கணும். என்ன பிரித்து பார்க்கணும்? மனுஷனை தான் பிரித்து பார்க்கக்கூடாது, சொற்களை பிரித்து பார்க்கணும். நாடு ப்ளஸ் அகம் நாடகம். நாட்டின் அகத்தில் நிகழ்வதை எடுத்து சொல்வது. பொதுவாக நம்ம கவிதையை பற்றி அடிக்கடி சொல்லுவோம் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மனதில் வரக்கூடிய தன்னெழுச்சியான உணர்ச்சி பிரவாகம் தான் கவிதையாக வருகிறது இல்லையா? அது மாதிரி நான் நடக்கூடிய, அதாவது லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இலக்கியம் நம் காலம் காட்டும் கண்ணாடி சொன்ன மாதிரி நாடகங்கள் அந்தந்த காலத்தை பிரதிபலிப்பதாக தான் வந்திருக்கின்றன. இப்போ நம்ம கடைசியாக இப்போம்லாம் நாங்கள் பிஏ தமிழில் கொஸ்டின் கொடுக்கும்போது என்னென்னா, நாடகத்தின் நலிவுக்கு காரணம் என்னென்னு தான் கொடுக்குறோம். அப்படி தானே மேடம்? நாடகம் நலிவடைறதுக்கு காரணம் என்ன? ஆனால் நலிவடைஞ்சுக்குன்னு சொல்லுதோம். இங்கே டிவியில் பார்த்தா நாடகம் ரொம்ப பெருத்துட்டு போகுது, பயங்கரமாக போகுது. அது அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கும் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. ஏன்னா நகைச்சுவைக்காக வேண்டி சொல்லணும், என்ன அனுபவத்தையும் சொல்லணும், அப்போ தான் காப்பாங்க. சித்தின்னு ஒரு நாடகம் ஓடிட்டு இருந்தது 2000. சித்தி அப்படின்னு சத்தம் கேட்டால் போதும், அந்த மியூசிக்கும் அதுவும் அப்படி அந்த 9:30 ஸ்லாட்டை விட மாட்டாங்க. ராதியா மேடம் 9:30 ஸ்லாட்டை விட மாட்டாங்க. ஆனால் அந்த 9:30க்கு நாடகம் நான் பார்க்க தொடங்கினேன். அது ஏன் பார்க்க தொடங்கினோம்னா, அப்படி பார்த்தா தான் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா வெளியே சுற்ற போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டே இருப்பேன். பேச நேரம் போதே தெரியாது. வீட்டுக்கு வீட்டம்மா சாப்பாடு பண்ணி அவங்களும் அடுத்த வேலைக்கு போகணும்ல, அதை பற்றி நினைக்க மாட்டோம் நம்ம. அதனால் இந்த 9:30 நாடகத்தை பார்க்க வேண்டி வீட்டுக்கு சித்தி அனுப்பிட்டு சித்தி நாடகத்தை பார்க்க வந்துடுவேன். சங்கரன் கோயிலில் குடியிருந்தேன் 2000. அப்படியே தெற்கிறதுல எல்லாம் கோயில் வாசல் முடிச்சு தெற்கிறது ஓடத்தில் நடந்து வருவேன். நடந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சத்தம் மியூசிக் கேட்டே இருக்கும். அந்த மியூசிக் அடிச்சுட்டே இருக்கும், சித்தின்னு சத்தம் கேட்கும். ஒவ்வொரு வீட்லேயும், எந்த வீட்லேயும் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஆமாம், செவிடம் கூட தீட்டிட்டு கேட்பான். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு அருமையான ஒரு நாடகம், நல்ல நாடகம் தான். அப்படி வரும் வீட்டு வாசல் அதுக்கு அடுத்துல ஒரு நாடகம் போட்டாங்க. அது நல்லா திருச்சி ரசித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாடகம் பிறந்ததுப்பா உங்களுக்கு தெரியுமா? 2000 உள்ளது உங்களுக்கு தெரியாது, மேடத்துக்கு தெரியுமா? வாணி ராணின்னு போட்டாங்க. அந்த அம்மா வாணி ராணி போட்டாங்க. அதுதான் கொஞ்சம்
கொஞ்சம் மாறுபட்ட கதையை சேர்ந்தது இல்லையா? ஆமாம், இது நல்லாயிருக்கும். சித்தி நல்லாயிருக்கும், ராதிகா நல்லா போலீஸ் ஆஃபீஸர் வரவங்க நல்லா இருப்பாங்க. அந்த வாணி ராணியில் வந்து 2 பொண்டாட்டி கதை இல்லையா? இப்போ என்னென்னா இப்போலாம் 2 புருஷன் கதை வந்துட்டு, இப்போ அதெல்லாம் பழசு, ஓல்டு ஃபேஷன். 2 பொண்டாட்டி கதைங்கிறது என்னது? ஓல்டு ஃபேஷன். சரி, 2 இதை போய் பழச்சிட்டு அந்த காலத்தை ஆளை கொண்டு பேச கூப்பிட்டுருக்கேன். மகாதேவன் சார் ஏசாதீங்க. ஏன்னா இப்போ வந்து 2 புருஷன் கதை வந்துட்டு நிறைய வந்துட்டு. அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டானோ என்ன செய்ய? சமூகத்தை வந்து ஏதாவது செய்து பண்ணணும்ல, அது போட்டோம். அப்போ அந்த வாணிராணி வந்து நாடகம் பார்த்துட்டே இருந்தோம். எங்கள் வீட்டில் நாடகம் பார்க்க நிப்பாட்ட சொல்லிட்டான். அந்த நாடகத்தை பார்க்க நிப்பாட்ட வேண்டேன். ஏன் அந்த மாதிரி நினைப்பு வந்துடக்கூடாதான் அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு. பெண்களுக்கு ஒரு தன் பயம் இருக்கும்ல, பொசசிவ்னஸ் நிறைய இருக்கும்ல. நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவனு பொசசிவ்னஸ் இருந்தது. கடைசினா அப்படின்னு நாடகம் பார்க்கதே விட்டாச்சு, போட்டோம். இப்போ நம்ம வருவோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நல்ல சிரிப்பு காட்டிட்டு பேசிட்டு வச்சுட்டு நல்ல கதை சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்லுவோம்? உன்னோட பெரிய கூத்தா போச்சுப்பா. என்ன சொல்லுவோம்? உன்னோட பெரிய கூத்தா போச்சு அப்படிமா. கூத்தா போச்சுன்னா என்னது? கூத்து, தெருக்கூத்து இல்லையா? கனியான் கூத்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பியா? கூத்து என்பது நான் எதுக்கு சொல்ல வரேன்? நாடகத்து தான் வரேன் நான். கூத்து தான் தொடங்குது. முதல்ல பல்வேறு கூற்றுகள் சேர்ந்து நடிக்க வைத்து இசையோடு பாட்டாக வருவது தான் நாடகம். கூத்தும் இசையும் கலந்தது தான் நாடகம், நாட்டின் அகத்தில் வருவது. அப்படிப்பட்ட கூத்துகள்லாம் கதை தெளிவு வரக்கூடிய கூத்துகள் நாடகமாகுது. நாடகத்தை வந்து 2 பெரிய பிரிவு, நிறைய பிரிவுகள் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். 2 விஷயம் என்னன்னு சொன்னால், 2 பிரிவு. நான் ஒன்று நவீன நாடகம், புராண நாடகம், இதிகாச நாடகம், மேடை நாடகம், ஓரங்க நாடகம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த அவர் தமிழ் டீச்சர். இந்த டிரைவிங் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம உட்காரக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. டிரைவிங் தெரிஞ்சவங்க வண்டியை வச்சுட்டு ஓட்டினோம்னா என்ன எப்படி போகிற அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க தமிழ் டீச்சராக நம்மளோட ரொம்ப நல்லா படித்தவங்க வேறு, அவங்க நம்மளோட பிரில்லியன்ட் வேறு. அந்த நாடகத்துக்கு புஸ்தகத்து மாதிரி தெரியும் இல்லையா? ஆமாம். என்ன வளவளான்னு சொல்லிட்டு இருக்கே? 2 வகைங்க. நடிக்கக்கூடிய நாடகம், படிக்கக்கூடிய நாடகம். நடிக்கக்கூடிய உள்ள நாடகம் ஒன்று, பெரும் பிரிவு. நடிக்கக்கூடிய நாடகம், படிக்கக்கூடிய நாடகம். சில நாடகங்களை நடிக்க மட்டும்தான் முடியும். சில இதை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கணும்ல. அது மாதிரி சில இதை வந்து நடிக்க மட்டும்தான் முடியும், சில இதை படிக்க மட்டும்தான் முடியும். நடிக்கக்கூடிய அளவில் நாடகம் இருக்கணும்னா இப்போ வானொலியில் இருக்காங்க. வானொலியுடைய ஜாம்பவான் அந்த அம்மா நிறைய நாடகங்கள், வானொலி நாடகங்கள்லாம் ரொம்ப இப்போலாம் வானொலி நாடகம் கேட்க ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆனால் கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, வானொலி நேரில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தொலைக்காட்சி வந்து அதெல்லாம் வந்து நாடகங்களை நலிவடை செய்து விட்டது. வானொலி இப்போ வந்து வானொலியில் சொல்லும்போதுமா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா அதை சொல்லணும். நான் வண்ணாரப்பேட்டில் பஸ் ஏறி போய்கிட்டு இருப்பேன், காலேஜ் போயிட்டு இருக்கும்போது இந்த எஃப்எம் வந்து புதுசு. எஃப்எம்னு போட்டு பனியன் போட்டு எல்லோரும் விளம்பரம் பண்ணிட்டு போகிறாங்க. சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. எஃப்எம்னு பனியன் போட்டு போகிறாங்க. என்னது விளம்பரம்? எஃப்எம்னு போட்டுருக்க என்னது? அது வந்து பண்பலை வருது, புதுசாக ஒரு ரேடியோ வருது. இப்போ யார் ரேடியோ கேட்குது விட்டாங்க, பண்பலை வருதான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் சொன்னாங்க. இந்த எஃப்எம் வரதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பிறந்து சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க. அப்போ தான் எஃப்எம் வருது. அப்போ கோடை பண்பலை, இது கோடை பண்பலை இங்கே நம்ம அரசு இது இருக்குது. சூரியன் எஃப்எம் வருது, ஹலோ எஃப்எம். ஒரு தினகரன்காரன் சூரியன் எஃப்எம் ஆரம்பித்ததும் அவங்க தினத்தந்திக்காரங்க ஹலோ எஃப்எம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட மீடியா இருக்குல்ல, அவங்க பேப்பர் விற்கிறது ரொம்ப கம்மியானதும் மீடியாவில் போய் அவங்க விளம்பரங்கள் வரணும். சோதரமனை சொன்ன மாதிரி பிஸ்னஸ் நடக்கு, அவ்வளோதான். வருமானம் வரணும். செகண்டுக்கு துட்டு அங்கே பேப்பர்லலாம் வந்து சதுரடிக்கு துட்டு விளம்பரத்தில், அங்கே செகண்டு தான் இல்லையாம்மா விளம்பரத்துக்கு துட்டு. அப்படி விளம்பரம் வந்து தனியார் துறை தொலை. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு எஃப்எம் உடைய வளர்ச்சி. கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க, பேசுங்க பேசிகிட்டே இருங்க. என்ன வகுப்புலலாம் அப்படி தானே, பேசுங்க பேசிகிட்டே இருங்க தான். சொல்லுவேன், எப்பா நான் வகுப்பில் சொல்லுவேன், எப்பா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருந்தேன், நீங்கள் தான் எப்பவும் பேசிகிட்டு இருக்கீங்களப்பா. சொல்லுவோம்ல மகேந்திரன், என்னுடைய மாணவர் மகேந்திரன் இருக்கார், என்கிட்ட யூஜி படித்தார், பிஏ தமிழ் படித்தார். என்கிட்ட இங்கே இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கார் சேவியர்ஸ் காலேஜில். அவர் சொல்லுவாங்க, ஏலே கொஞ்ச நேரம் நான் பாடம் நடத்திலே, கொஞ்சம் பொறுங்களே, இந்த பாடம் நடத்திட்டு போயிருந்தேன் லேசாக. அப்படி லேசாக கதை மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பேன். லேசாக பாடத்துக்கு போவேன், 10 நிமிஷம் கழிச்சு போவேன். வந்துட்டுல விளக்கில் ஆரம்பிச்சுல உங்கள் புத்தியை காமிச்சிடல இந்த அன்னைக்கு அப்படின்ட்டுருவான். என்ன மகேந்திரா? கொஞ்சம் கூட சொல்லணும்ல, வாங்க துட்டு வத்திக்கணும்ல, ஏதாவது பாடம் சொல்லணும்ல. நான் இப்போ நாடகத்துக்கு வரேன். என்ன அப்போ இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நூற்றாண்டு விழா எம்பளம் போட்டிருக்காங்களா? இந்த எம்பளத்தை யாராவது கவனிச்சிங்களா நீங்கள்? இந்த ஒரு 1 போட்டு எஸ் போட்டோம், எஸ்ஸை படுக்க போட்டிருக்கா, அது என்னது? இது 100. ஆமாம் 100
100 வாழ்க 100 காலம் வாழ்கன்னு கலைஞர் நூற்றாண்டு விழாக்கா வேண்டி தான் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நூற்றாண்டில் அந்த முத்தமிழை பற்றி பேச வேண்டும், முத்தமிழர்களுடைய நூற்றாண்டு விழா முத்தமிழை பற்றி பேச வேண்டும் என்றுதான். இயல் பற்றி பேசியாச்சு, இசை பற்றி யார் பேசினான்னு தெரியல. இசை பாட்டு படிச்சிட்டாங்க மேடம், அங்கே பேசுகிறீங்க. நாடகத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறது. அந்த இயல் தமிழுக்கு புலவர்கள் இருந்தார்கள், இசைத்தமிழுக்கு பாணர்கள் இருந்தார்கள். சரியா? அதில் நாடகங்கள் கூத்துகள் என்று சொல்லும்போது, நாடகம்னு சொல்லும்போது 2 விதமான நாடகங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்குது. அரசர்கள் முன்னால் நடிக்கிறது ஒரு வேத்தியல்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பொதுமக்கள் முன்னால் நடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பொதுவியல்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நாடகத்தை பற்றி முதல்ல வந்த நூல் எதுன்னு சொல்ல முடியுமா? நாடகத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் வந்திருக்குன்னு சொல்லுவீங்க டக்குன்னு, அதான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முன்னால் அதுக்கு முன்னால் நாடகத்தினுடைய தோற்றம் அதை பற்றி சொன்ன பழமையான நூல் அகத்தியம். மேடம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அகத்தியம்ங்கிற நூலில் தான் முதல்ல நாடகத்தை பற்றி வந்திருக்குது. கூத்த நூலில் நாடகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சரியா? நாடகத்துறை எடுத்துட்டாக்கி ரொம்ப நாடகவியலின் தந்தைன்னு சொல்லி பம்மல் சம்பந்தம் யாரும் சொல்லுவோம். அப்படி நாடக மூவர்னு 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? பம்மல் சம்பந்தம் முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள், இன்னொருத்தர் பரிதிமார் கலைஞர், விக்கோ சோரின சாஸ்திரியார்னு சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர். பம்மல் சம்பந்தம் முதலியார்லாம் 24 வயசுலேயே நாடகம் நடிக்க வந்துட்டார். அந்த நாடகத்திலிருந்து தான் சினிமா சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் இன்னைக்கு பெரிய நடிகர், சிம்மக்குரலோன், உலக புகழ்பெற்ற நடிகர்னு சிவாஜி படம்லாம் பார்க்குறோம். நாங்கள் எங்கள் காலத்தில் சிவாஜி படம் நிறைய பார்த்தோம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அவர்லாம் அப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் நாடகத்திலேருந்து வந்ததுனால தான். எம்ஜிஆர் நாடகத்திலேருந்து வந்ததுனால தான் சினிமாவுக்கு புகழ்பெற்றார். நாடகத்தில் பார்த்தா ஒரு இது ரீடேக் எடுக்க முடியாது, திரும்ப நடிக்க முடியாது. ஒரு பாட்டு படித்தது தான். சிதறனா அள்ள முடியாது, சொல்ல சிதறனா அள்ள முடியாது, நெல்ல சிதறனா அள்ள முடியாத மாதிரி பேசுனதை திரும்ப ரீடேக் எடுக்க முடியாது. சினிமாவில் அப்படி இல்லை, எப்போனா எடுத்துக்கலாம். பெண் வேடம் போட்டு நிறைய நடித்தாங்க நாடகங்களில். பெண் வேடம் போட்டு நடித்தவங்கெல்லாம் ஆண்கள் பெண் வேடம் போட்டு நடிப்பு. அந்த காலத்தில் பெண்கள் நடிக்க வர மாட்டாங்க. நடிகர்கள் எல்லாம் கூத்து கலைஞர்கள், கூத்துக்காரன், அவங்க கூட சேரக்கூடாது, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது ப்ரோசஸ் தெரியுமான்னு தெரில. நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம் சினிமா வந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல படம் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு, நல்ல படம் சீக்கிரம் போயிடும். பார்வை தேட்டரில் ஓடிச்சு. நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம். அதில் சொல்லுவான். ஆமாம், அதில் என்ன சொல்லுவான்? எம்என் நம்பியார் ஒரு ஊரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அந்த ஊரில் இங்கே நம்ம திருநெல்வேலியில் நிறைய ஷூட்டிங் எடுத்தாங்க. புதுக்கோட்டை கிட்ட ஷூட்டிங் எடுத்தாங்க. நம்பியார் வருவார். நம்பியாரை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கு வில்லனாக தெரியும். அவர் அந்த ஊரில் ஷூட்டிங் இருப்பார், குடியிருப்பார், ஒரு வீட்டில் தங்கியிருப்பார், தண்ணி பிடிக்க வருவார். பொம்பளைலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அவரை பார்த்து. இவர் யார் தெரியுமா? நம்ம எம்ஜிஆரை குத்துனவர், இவனை விடக்கூடாது, இவனை வளைச்சி பிடிச்சி அடிக்கடி அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அப்படி சினிமா எடுத்திருப்பான். சரிங்களா? அது ஒரு நடிகர் வருவார், 4 பேருக்கு தையல் மிஷின் கொடுப்பாரு, வைப்பார், அப்படி படம் எடுப்பாங்க. நடிகரை பார்த்து எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இன்றைக்கி நம்ம உலகம், தமிழ் உலகம், தமிழருடைய உலகம் அப்படி தான் இருக்குது. நடிகரை அடுத்த நடிகர் இவன் வருவான், அந்த நடிகர் வர மாட்டேன்ட்டானா, சரி அவன் போட்டோம், அடுத்து இவன் வரானா, இவனை தூக்கு, நீ தூக்கு, நீ வாயா, அவன் வாயா. நடிகர்களை தான் கொண்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு திருக்குறள் நான் சொல்லுவேன் கல்லூரி மாணவர்களுக்கு. ஞாபகம் இருக்கா மகேந்திரன்? அதாவது சினிமா என்ப, கிரிக்கெட் என்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் கல்லூரி மகற்கு. 2 தான் கண்ணு, 2 கண். ஆமாம், இந்தியா பாகிஸ்தான் விளையாடுதுன்னா கட்டடிச்சு போயிடுவான். அது முக்கியமானது. ஆண்கள் முதல் பெரியவர் முதல் சிறியவர் எல்லாரும் பார்க்க தான் செய்வோம், கிரிக்கெட் பார்க்க தான் செய்வோம். அப்படிப்பட்ட சினிமாவை சினிமாவில் போலிகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த நீங்களும் ஹீரோ தான் இதில் எடுத்து காமிப்பாங்க. அப்புறம் தொல்காப்பியத்தில் உள்ள இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வரல. எண்வகை மெய்ப்பாடுகளையும் காட்டக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது தான் என்னது? நாடகம் சொல்கிறது. அப்புறம் நம்ம சிலப்பதிகாரங்கிற காப்பியத்தில் தான் அதிகமாக நாடகத்தை பற்றி, அரங்க அமைப்பை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாடமெல்லாம் பிஏ தமிழில் அரங்கவியல்லாம் ஒரு பாடமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நுட்பமான பாடம் தான். அந்த பாடத்தில் அதில் மேடை அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடியில் அந்த காலத்தில் எழுதிட்டார். அந்த மாதிரி எழுதிட்டார். அதில் நம்ம பேசும்போது இப்போம்லாம் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலான்னு தெரில, உனக்கு இம்மி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முட்டையெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் நினச்சிவோம்னா காக்கா கடி கடிச்சு திம்போம். சரி, எச்சி போட்டோம்னா நினச்சிவோம், அப்படி சட்டையை எடுத்து வச்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இப்படி கடிச்சு கொடுப்போம். அவ்வளோ தின்றுருக்கோம் நாங்களாம். நீங்களாம் அப்படி தாங்களாம் கொடுத்து வச்சு ஜென்மங்கள். நீங்களாம் அப்படி சாப்பிட்டீங்களான்னு தெரில. அப்படி ஆளுக்கு ஒரு கடி கிராமத்தில் தம்பி சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது இம்மின்னு சொல்லுவோம் தெரியுமா? இம்மி எல்லாம் தானே பாருல அப்படி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உடனே சொல்லப்பா கோப்பட. காலேஜில் பேப்பர் கொடுத்தா பையன் எப்படி எழுதுவான், பரிச்சு எழுதுவான்னா, நான்
இங்கே ஒரு இடம் விடுவான், இங்கே இடம் விடுவான், இங்கே யானை படுக்க மாட்டேன், கீழே இடம் விடுவான், நடுவில் மட்டும் எழுதி விடுவான். ஏன்னா காலேஜில் பேப்பர் கொடுக்காங்க, தொட்டு நான் கொடுத்துருக்கோம்ல அப்படி. அதே இது வாம் பேப்பர் தான் டெஸ்ட்டில். இந்த டெஸ்ட் வாம் பேப்பர் என்ன 3ஆவது டெஸ்ட் வச்சுங்களா? எங்கே ஆரம்பிப்பான், நான் எழுதிக்க மாதிரி எழுதுவான். இங்கே ஆரம்பித்து இங்கே வரை எழுதிடுவான், இடம் விட மாட்டான், இம்மி இடம் கூட விட மாட்டான். ஏன்? அது அவன் பேப்பரு. இந்த இம்மிங்கிற அளவை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஒரு சிலப்பதிகாரங்கிற நாடக காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எழுதிட்டு வந்திருக்கிறேன். சரியா? மூங்கிலுடைய கணு இருக்குல்ல, மூங்கிலுடைய கணு, ஒரு கணுக்கு ஒரு கண்ணுக்கும் ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி விடணும். அப்படிப்பட்ட கணுக்கள் எல்லாம் சேர்ந்து 24 சேர்ந்தா ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு தான் மேடை அமைப்பு வைப்பாங்களாம். சரி, அதுக்கு வாங்க. அது வந்து 8 அணுக்கள் சேர்ந்தது ஒரு தேர்ந்துகள். அப்படிக்கான் தேர்ந்துகள்னு ஒரு அளவு சொல்கிறான். 8 தேர்ந்துகள் சேர்ந்தது ஒரு இம்மி, 8 இம்மிகள் சேர்ந்தது ஒரு எள்ளு, 8 எள் சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தது ஒரு பெருவரல் அப்படிங்கிறான். அப்போ இம்மிங்கிறது எவ்வளவு? இந்த மட்டும் ஓலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி அப்புறம் திரைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பிஏ தமிழ் படிக்கவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன எழினி என்று சொல்வார்கள் இல்லையா? திரைகள், நாடகத்தில் உள்ள திரை அமைப்பு, ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, அப்படி திரை 2 பக்கம் இப்படி வரும், ஜாயிண்ட் ஆகும். திரை இப்படி வரும், ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, பொருந்தும் முகத்தை உடைய எழினி அப்படின்னு சொல்கிறது. இந்த திரைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன, சிவசக்தி தேட்டர் அந்த காலத்தில் பூர்ணலா தேட்டரும் சிவசக்தி தேட்டர்லையும் திரை தூக்கும், அப்படியே மியூசிக் அடித்து தூக்கும். நாங்கள் அந்த இப்போ தேட்டரை எடுத்து மூடிட்டான் சிவசக்தி தேட்டரு. அந்த திரை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி திரைகளை பற்றிய குறிப்புகள்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் பள்ளு நாடகங்கள், குறவஞ்சி நாடகங்கள்லாம் வருது. நேரம் ஆகிட்டோ இல்லையா? பள்ளு நாடகங்கள், குறவஞ்சி நாடகங்கள்லாம் வருது. அந்த நாடகங்கள்லாம் வருது, பேசப்படுகிறது. அது பள்ளு என்ற ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றிய மக்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி முக்கூடல் பள்ளு படிச்சிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி உள்ளதெல்லாம் அந்த நாடகங்கள் வாயிலாக எடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தெருக்கூத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த தமிழ் நாடகத்தின் தாத்தான்னு சொல்லுவாங்க அவரை. தெருக்கூத்தில் கோவிந்தசாமி ராவ். நான் நேரத்தில் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து தெருக்கூத்தினுடைய தாத்தான்னு சொல்லுவாங்க, கோவிந்தசாமி ராவ்னு சொல்கிறாங்க. அதுபோக நம்ம பம்மல் சம்பந்தம் விளையார் சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் நாடகத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். இவர் வந்த பிறகு தான் உரைநடை நாடகங்கள், முதல்ல நாடகம்லாம் செய்யுளில் இருக்கும், நாடகங்கள் எல்லாம் செய்யுளில் தான் இருக்கும், செய்யுள் நடையில் இருக்கும். படித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோட்ஸ், கோனர் நோட்ஸ் போட்டால் தான் முடியும் செய்யுள். அப்புறம் தான் உரைநடை நாடகங்கள் வர ஆரம்பிச்சு, எல்லாரும் பேசி நடிக்கிற மாதிரி நாடகங்கள் வருது. அவர் வந்து சுகுணவிலாச சபை அப்படின்னு ஒரு சபையை நிறுவி நாடகங்கள் நடத்துகிறாரு. அப்புறம் நம்ம தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க சங்கரதாஸ் சுவாமிகள், அவர் வந்து சமரச சன்மார்க்க சபையை நிறுவி நடத்துகிறார். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது யாருன்னா கண்ணையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கட்டும். டிகேஎஸ் பிரதர்கள், தீகா சண்முகம், சாரி டிகேசிங்கிறது நம்ம தீகாசின்னா நம்ம யார் தெரியுமா? தீகா சிவசங்கரன். அவர் வந்து நம்ம வண்ணதாசன் ஐயா காலில் வந்தாங்கல்ல, அவங்க அப்பா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த கல்லூரிக்கு அடிக்கடி வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய அப்படி நடக்கும், கூட்டங்கள் நடக்கும், தெரியப்படுத்துவாங்க. அந்த தீகாசி என் ஊரில் தீகா சண்முகம், தீகா சங்கரன், தீகா முத்துசாமி, தீகா பகவதின்னு ஒரு 4 பேர் 5 பேர் சகோதரர்கள் நாடகம் போட்டாங்க. அவர்களுடைய நாடகங்கள் தான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அவர்கள் வந்த பிறகு நாடகங்கள் பிரபலமாச்சு, அவருடைய நாடகங்கள் தான் பிரபலமாச்சு. அதில் வந்து தீகா சண்முகம் எழுதிய ராஜராஜ சோழன், அப்புறம் நடிகர்கள் எடுத்துட்டாக்கி குறிப்பாக ஆர்எஸ் மனோகரன் எழுதிய லங்கேஸ்வரன் நாடகம் தான் ரொம்ப பிரபலமாச்சு. இந்த சிவசிந்தாமணின்னு காப்பியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலகட்டங்களில் சமண பௌத்த அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாடகங்களை பற்றி ஒரு நாள், அது வந்து நாடகத்துக்கு இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. இலக்கிய வரலாறு படிச்சிங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாடகம்லாம் அசிங்கம், நாடகம்லாம் ஆபசத்தை சொல்லுது சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. சிவசிந்தாமணிலே சொல்லியிருக்கிறாங்க, நாடகங்கள் எல்லாம் வந்து காமத்தை மிகுவிக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, சிவசிந்தாமணி காலத்தில் எழுந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு தஞ்சாவூர் ராஜராஜ சோழன், ராஜராஜேஸ்வரருடைய வாழ்க்கையை பற்றி ராஜராஜேஸ்வரர் நாடகம், ராஜராஜனுடைய நாடகம், தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுடைய நாடகம். அவர் 1010 அவருடைய காலம், அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அந்த ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் அவருடைய ராஜேந்திர சோழனுடைய நாடகம். இப்போ நீங்கள் பாகுபலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பாகுபலின்னு ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது அவர் ராஜேந்திர சோழன் தான் ஒரு பாகுபலி மாதிரி. மனுஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான், தஞ்சாவூர்லேருந்து ஆண்டிருக்கான், அப்படியே போயிருக்கிறான், அப்படியே எங்கே மலேசியா போயிருக்கிறான், அப்படியே அந்த பக்கம் போய் இலங்கைக்கு போயிட்டான், மேற்கிந்திய தீவு இலங்கைக்கு போயிட்டான், கடல் வழியாக கப்பல் வழியாக அவ்வளோ படைகளை திரட்டி போய் இலங்கையிலையும் போய் அவனுடைய கொடியை நாட்டிருக்கிறான். அந்த ராஜேந்திர சோழனுடைய நாடகம், நானும் சௌந்தர மகாதேவன் சாரும் மலேசியா போயிருந்தோம் 2015. அப்போ அங்கே நாடகம் போட்டாங்க. அந்த நாடகம் ராஜேந்திர சோழன் நாடகம், அப்படி தானே சார்? ராஜேந்திர சோழன் நாடகமே போட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஃபுல்லாக மலேசியாவில் யூனிவர்சிட்டியில் வந்து
தமிழ் மாநாட்டில் நாடகம் போட்டாங்க. ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக எல்லா மீட்டிங்கும் முடிஞ்ச பிறகு ராத்திரி 7 மணிக்கு மேலே நாடகம், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நாடகங்கள் பார்க்க ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ சங்கீத சபை நாடகங்கள் நடக்குது, ஆர்எஸ் மாணவர் வந்து நடத்துகிறாரு, ரொம்ப கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் என்ன அந்த மாதிரி. அப்புறம் நம்ம அடிக்கடி நிறைய பேர் சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் சொல்லாமல் வர முடியாது. அவர்கள் வந்த பிறகுதான் அவருடைய நாடகங்கள் எல்லாம் திரைப்படங்கள் ஆகின்றன, அது திரைக்கு வாரம். நம்ம பாலச்சந்தருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி நீர்க்குமிழி எடுத்துக்கங்க, சர்வசுந்தரத்தை எடுத்துக்கங்க, எல்லாமே மேஜர் சந்திரகாந்த் எடுத்துக்கங்க. இந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு நாள் சர்வர் சுந்தரம்னு படம் நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணியாவது பாருங்கள், பார்க்கணும். ராகேஷனுடைய இது அவனுடைய ஒரு ஹாஸ்யம் நகைச்சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நாடகமாக போடப்பட்டு திரும்ப தான் திரைக்கு வருது. நாடகமாகி சக்ஸஸ் ஆன பிறகு, வெற்றி அடைந்த பிறகு அது திரைக்கு வருகிறது. கலைஞரை பற்றி சொல்லும்போது, அண்ணா பற்றி சொல்லும்போது, அவர் முதல்ல சந்திரமோகன் ஆன ஒரு நாடகம், சந்திரோதயம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். முதல் நாடகம் அவர் 61 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் முதல் நாடகம் வந்து சந்திரோதயம்ங்கிறார். சந்திரோதயம் சினிமா வந்தது. அதில் வந்து அவர் பம்மல் சம்பந்தம் மாதிரி அவரே ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கார், ஜமீன்தாரா நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. நான் அது எங்கள் காலத்துக்குலாம் கிடையாது, 1943 44 நடந்திருக்குது, அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் வச்சு ஒத்திகை பார்த்துருக்கிறார் அண்ணா. பார்த்துட்டு அந்த நாடக கலைஞரெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஈரோட்டில் பெரியார் முன்னிலையில் அதை நடத்தியிருக்கிறார். அந்த நாடகத்துக்கு அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது படிக்கும்போது. ஜிடி நாயுடு தலைமை தாங்கியிருக்கார் அந்த நாடகத்துக்கு. எப்படி இவரை கூட்டு வந்து தலைமை தாங்க வச்சுனாங்கன்னு தெரியல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்கும். அவர் வந்து நாடகத்தை தலைமை தாங்கியிருக்கிறாரு, அவர் தான் நாடகத்தை இறங்கிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அண்ணாவும் அதில் நடிச்சிருக்கிறாரு. பெரியார் பாராட்டிருக்கார் அந்த நாடகத்தை, அந்த சந்திரோதயங்கிற முதல் நாடகம். அது மாதிரி கலைஞருடைய முதல் நாடகம், கலைஞருடைய வசனம் எழுதிய முதல் நாடகமாக வந்து ராஜகுமாரி, அதை சொல்கிறாங்க. கலைஞர் முதல்ல எழுதி வசனமாக வந்தது. அப்புறம் தூக்கு மேடை தெரியும் உங்களுக்கு, மனோகரா தெரியும், அதெல்லாம் தெரியும். உதயசூரியன் ஒரு நாடகம் போட்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னம் கிடச்சிருக்கு திமுகவுக்கு. அப்போ எம்ஜிஆர் கருணாநிதி ஒன்றா இருக்காங்க. அந்த உதயசூரியன் சின்னம் கிடச்சி வச்சு வெற்றியை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் உதயசூரியன் நாடகம் போட்டிருக்கிறார். அப்புறம் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்கள், அபிமான சுந்தரி, பார்வதி கல்யாணம், அப்படி நிறைய நாடகங்கள் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது, நாங்கள் சென்ட் சேவியர்ஸில் படித்தோம் 1988. நீங்கள் 98 தம்பி? ஆமாம், தம்பி வந்து சேவியர்ஸ் காலேஜ் 98 படித்தாக. நான் 88 படித்தோம். நாங்கள் படிக்கும்போது லாங்குவேஜில் பாடமாக இருக்கும்ல, ஒரு நாடகம் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி இசைத்தமிழ் போன தடவை நாங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்கும்போது ஈழத்தமிழ் வச்சாச்சு, நாடகத்தமிழ் வச்சாச்சு, இசைத்தமிழ் வைக்கணும்ட்டாங்க எங்கள்கிட்ட எங்கள் உறுப்பினர். உடனே இசைத்தமிழ்னு ஒரு பாடம், ஏமா வைக்காதீங்க, யாரும் படிக்க மாட்டாங்க, நாங்கள் நடத்த கூட மாட்டோம். அதெல்லாம் சொல்லி பார்த்தேன், நான் தான் சேர்மன், சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரி வேறு வழியில் சேர்மனையும் பீட் பண்ணி கருத்து சொன்னாங்க. இசைத்தமிழ்னு ஒரு பாடம் வச்சோம். 73 காலேஜ் இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில். ஒரே ஒரு காலேஜில் தெரியாமல் எடுத்தாங்க, அது என்னமோ ஒரு பேப்பர்னு நினச்சி எடுத்ததுக்கு பாடங்க புத்தகம் கிடைக்காம பாடத்தை நடத்த முடியாமல் திண்டாடினாங்க. நான் தான் அந்த ரெஃபரன்ஸ் புக்கெலாம் சொல்லி கொடுத்தேன். நான் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் இருக்கேன். இசைத்தமிழ் ஒரு பேப்பர். ஆனால் கண்டிப்பாக இதை சொல்லதுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும். ஜெயந்தா சார் யசுவார் போகிற வேண்டிய நீ தமிழாசிரியராக இருந்து கூட தர்மனையா பார்க்க தமிழாசிரியர் இசைத்தமிழ் தெரியாமல் இருக்கியா அப்படின்னு நாளைக்கு மேடையிலே கூப்பிட்டு பேசுவார். நெல்லைக்கண்ணன் மாதிரி தர்மராஜ் நினைச்சுவார்னா மேடையிலே பிடிச்சி பேசிவிடுவார். என்ன நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். என்னை தெரியாது அவருக்கு, ஆனால் அவரை எனக்கு தெரியும். கேட்டில போலீஸ்காரனெல்லாம் பட்டு வாங்கிடுவார். புத்தக கண்காட்சியில் வச்சு ஒரு போலீஸ்காரலாம் திருத்துட்டு முடிக்க அன்னையா அவர் பாட்டில் வச்சு வாங்குறாரு. அதுக்கு ஒரு தைரியம் வரணும், கெத்து வேணும்ல. ஏன்னா அவர் எழுத்தாளருங்கிற கெத்து தான், வேற ஒரு கெத்து கிடையாது. இல்லை என்னாச்சு? சரி 16 மணி, சரி 16 மணி, அது தைரியம் வந்துடும். நம்மளால பெறக்கூடாது, நல்ல பார்த்தா சொல்லுவாங்கல்ல. ரைட், முடிச்சு இதை சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போ நாங்கள் படிக்கும்போது பாடமாக, இப்போ உங்களுக்கு பாடமாக என்ன நாடகம் இருக்குது யாராவது சொல்லலாமா? பாடமாக இருக்கும் நாடகம், அதை போய் யாவப்படுத்தல. ஐயா ஏசி ரூமில் போய் செமினாரை போட்டு ஏசா நம்பி இல்லையா. நாங்கள் படிக்கும்போது புரட்சி வீரர் மூவர்னு ஒரு நாடகம் இருந்தது, மறக்க முடியல பாருங்களேன். நாங்கள் அப்போ படித்தோம், 83 85 படித்தோம். அப்போ யூஜி படிக்கும்போது புரட்சி வீரர் மூவர், அது வந்து நடிக்கும் நாடகம் அல்ல, படிக்கும் நாடகம் தான். காசி, செம்புலிங்கம், துறைவாப்பா 3 பேரை பற்றிய நாடகம், ரொம்ப அருமையான நாடகம், நல்ல சுவாரஸ்யமான நாடகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீவலப்பெரி பாண்டி அவரை பற்றிய ஒரு இதெல்லாம் அதெல்லாம் பாடமாக வரல, வைக்கும்போது நிறைய அரசியல் சிக்கல் வாயிருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய நாடகங்கள் வந்து சினிமா வந்ததில் வந்து நீர்க்குமிழி சொல்லிட்டேன், மேஜர் சந்திரகாந்த், பாலச்சந்தர் சார், டைரக்டர் பாலச்சந்தர் தான் நிறைய நாடகங்கள் எல்லாம் திரைப்படமாக்கினார். ஏனென்றால் நாடகங்கள் பார்ப்பதை விட திரைப்பட பார்வையுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு திரைப்படத்தின் மூலம் நம்ம கவரப்பட்டோம். நாடகம் நலிவடைய தொடங்கி விட்டது, நம்ம உட்காந்து பார்க்க பொறுமை இல்லை. சினிமா வந்து இப்போ சினிமா தேட்டரில் போய் கூட உட்கார மாட்டோமே.
வீட்டில் உட்காந்து நினைச்ச நேரம் ஆஃப் பண்ணணும், நினைச்ச நேரம் பார்க்கணும், ரிமோட் கையில் இருக்கணும். அப்படி தான் நம்ம பார்ப்போம். அது உட்காந்து பார்க்க மாட்டோம், படுத்துட்டு தான் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் நம்ம வந்து சோம்பலை நோக்கி செல்வதனால அந்த மாதிரி ஆகிப்போகுது. திரைப்பட நாடகங்கள் வருது. அதில் சொல்லப்போனால் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, எம்ஆர் ராதாவுடைய நாடகங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து ஒரு 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 நாடக கலைஞரை உங்களுக்கு சொல்கிறேன். ஈஆர் சகாதேவன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். நான் அன்றைக்கி சினிமா பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு காட்சியில் வந்தார் மனோரமா கூட. இது யாருன்னு கேட்டேன், வெட்ட மாட்டேன். ஈஆர் சகாதேவன் அப்படின்னா நல்ல திறமையான ஒரு ஆள். அவர் வந்து புலித்தேவன் ஒரு நாடகத்தை நடத்திருக்கிறார் அந்த காலத்தில். நம்ம மாவட்டத்தில் இந்த நெற்கட்டஞ்சேவலை சேர்ந்த புலித்தேவன்கிறவர் தான் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்து த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் தி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அதில் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புலித்தேவன் நாடகம் நடத்துனாங்க. எப்போ அந்த காலத்தில் நடத்திருக்கிறாங்க, 1957 நடத்திருக்கிறாங்க. அதில் அவருடைய சிவபக்தி, நான் முடிச்சிட்டேன், சிவபக்தி, அவருடைய வீரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒழுக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ராவணனை ரொம்ப பெருசாக போடுவோம், ராவணனை எதிரியாக பார்ப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரம் இலங்கைக்கு போயிருந்தோம். ராவணன் மீது ரொம்ப பக்தி வந்துருச்சு. ராவணன் நல்ல சிறந்த வீரன் தான், சிவபக்தன் தான். ராமன் வந்து பெருமாள் பக்தன்னா இவன் சிவபக்தன், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது, சிறந்த சிவபக்தன் தான். அது மாதிரி புலித்தவன்னா அந்த வீரம், அது அருவா வெட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவருடைய ஒழுக்கம் அதை பற்றிலாம் நாடகம் எழுதி போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை எழுதிய ஆசிரியர் யார் தெரியுமா? கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் தான் அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார். அவர் புதிய செய்தியாக இருந்தது. இதுபோல் நிறைய புத்தகங்கள் வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்குது, வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். சினிமாவுக்கு வாரிகளான ஒரு அம்மாள் இருக்கிறாங்க. தெற்கு கலிகுலத்தை சேர்ந்த பாரதி திலகர்னு ஒரு அம்மாள் இருக்கிறாங்க. ஹர்ஷ் சீரீஸில் வந்திருக்குது. அது மாதிரி நிறைய நாடகங்கள் வந்திருக்குது. அது மாதிரி புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து நாம் நாடகங்கள் எப்படி திரைப்படமாக மாறியது, எப்படி மக்கள் மனதில் இடம்பெற்றது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நல்ல வாய்ப்பளித்தமைக்கு மரியாதையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடகங்களை பற்றிய உரை நிகழ்த்திய பேராசிரியர் ஹரிகரன் அவர்களுக்கு நாடக திரையைப் போல அகன்ற இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். நாடகத்திலும் திரையிலும் நடந்த தமிழ், அதுதான் தலைப்பு. நாடகங்களையெல்லாம் அருமையாக பட்டியல் போட்டார். ஆனால் அதில் இருக்க தமிழை தான் கொஞ்சம் சொல்றதுக்கு அடுத்த வகுப்பில் சொல்லலான்னு நினச்சிட்டார். அதாவது தலைப்பினுடைய நோக்கம் எப்படியெல்லாம் தமிழை வந்து நாடகங்கள் வளர்த்திருக்கின்றன, திரைப்படம் வளர்த்திருக்கிறது என்று, அதுதான் நோக்கம். இப்போ நாடகத்தை பற்றி நிறைய பேசிவிட்டார், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் திரைப்படத்திற்கு வருகிறேன். திரைப்படங்களில் ஆரம்ப காலத்தில் பாடல்கள் தான் அதிகமாக இருந்தன. நாடகத்திலிருந்து அப்படி திரைப்படமாக வந்ததுனால எதுக்கு எடுத்ததெல்லாம் பாடல் 75 பாடல்கள் இருந்ததெல்லாம் நிலைமை இருந்தது. பாடல்களில் இருந்த தமிழ் சினிமாவை வசனங்களுக்கு மீட்டெடுத்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த சாரி என்பவர் தான். அதான் வரலாறு, தமிழ் திரைப்பட வரலாறு அப்படி தான் சொல்லுது. பர்டிகுலராக முக்தா சீனிவாசன் ஒரு புத்தகம் பண்ணியிருக்கார், தமிழ் திரைப்பட வரலாறு என்று ஒரு அருமையான புத்தகம். அதில் குறிப்பிடுகிறார், மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்தார் சாரி. அவர் தான் முதல்ல வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து கொடுத்தார். அதற்கு பிறகு சில பிரச்சனைகள், அவர் சினிமா விட்டு வெளியே போயிடுறார். அதற்கு பிறகு வந்த தணிகாச்சலம் என்கிற இளங்கோவன் தான் தமிழ் சினிமாவினுடைய வசனங்களை முதலாக இலக்கியமயமாக்கியவர். கலைஞரே சொல்லுவார், அதை இலக்கியமயமாக்கியவர் இளங்கோவன் தான். உதாரணத்திற்கு இளங்கோவனுடைய ஒரே ஒரு வசனம், அதாவது தமிழை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார், வசனம்னா ஒரு சினிமா வசனத்தை கூட எப்படி ஒரு இலக்கியபூர்வமாக சொல்லுகிறார் என்பதற்காக சொல்கிறேன். படத்தினுடைய கதை, இளவரசி வந்து இளவரசனை காதலிக்கிறாள். அங்கே இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்ணும் அந்த இளவரசனை காதலிக்கிறார். கடைசியில் இளவரசன் வந்து வேலைக்கார பெண்ணை காதலிக்கலை, இளவரசியை தான் காதலிக்கிறான். இப்போ வந்து வேலைக்கார பெண்ணும் இளவரசனும் சந்திக்கிறார்கள். இதான் சீன். நீ வந்து என்ன காதலிக்கிற, அவளை தான் காதலிச்ச அப்படின்னு சொல்லணும், இவ்வளோதான் மேட்ரை தான். நான் ரொம்ப கீழே இருக்கிறேன், அவள் இளவரசி, உண்மை இவ வேலைக்கார பெண்ணு, அவள் இளவரசி. அது எப்படி சொல்கிறார் பாருங்கள் இளங்கோவன். ஒரு வசனம் என்பது எவ்வளோ ஒரு இலக்கியபூர்வமாக இருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். அந்த இளவரசனை பார்த்து சொல்கிறா, இளவரசே, ஆகாயம் இருக்கிறதல்லவா, அந்த ஆகாயத்தை கடல் பார்த்தது,
ஆகாயம் நீல நிறமாக இருக்கிறதே என்று கடல் ஆசைப்பட்டு தன்னையும் நீல நிறமாக்கி கொண்டது. ஆகாயம் விண்மீன்களை வைத்திருப்பதை கடல் பார்த்தது. நீ விண்மீன்களை வைத்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு அது தன்னில் மீன்களை வைத்து கொண்டது. தன் பரப்பில் முத்துக்களை வைத்து கொண்டது, விலை மதிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஆகாயம் வெள்ளை நிற மேகங்களை வைத்திருக்கிறது. நீ வெள்ளை நிற மேகங்களை வைத்திருக்கிறாயா என்று நினைத்த கடல் தன் மீது தன் அலை மீது வெள்ளை நுரைகளை பரப்பி கொண்டது. என்னதான் ஆகாயத்தை போல நீல நிறமாக இருந்தாலும், ஆகாயத்தை போல விண்மீன்களுக்கு பதில் மீன்களை வைத்து கொண்டாலும், முத்துக்களை வைத்து கொண்டாலும், ஆகாய மேகத்தை வைத்திருப்பதை போல நுரைகளை வைத்து கொண்டாலும், அந்த கடல் ஒன்றை மறந்துவிட்டது. ஆகாயம்தான் எப்பொழுது மேலே இருக்கும், கடல் கீழே தான் இருக்கும் என்பதை. எவ்வளவு ஒரு ஆழமான இலக்கியம் பாருங்கள். இளவரசி தான், வேலைக்காரி தான். இதை சொல்வதற்காக இளங்கோவன் இப்படி ஒரு அற்புதமான வசனத்தை வடிவமைத்திருப்பார். அப்படித்தான் நமக்கு சுரதா அவர்கள் 3 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். ஊமை கவிஞர் சுரதா. வசனங்கள் அப்படி இருக்கும். தொடாதே வஞ்சகி, நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். அந்த ஓமை பாருங்க. தொடாதே வஞ்சகி, நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். கப்பல் அலைகளை கிழித்து செல்லலாம், அவற்றை அழித்து செல்ல முடியாது. கப்பல் அலைகளை கிழித்து செல்லலாம், அவற்றை அழித்து செல்ல முடியாது. ஒரு வசனத்திலே எப்படி இருக்கு பாருங்க. அப்படி நமக்கு சுரதாவில் வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணாவுடைய வசனங்கள், பேரறிஞர் கலைஞருடைய வசனங்கள். ஒரு வசனம் என்பது வீரம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை முதலாக தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தவர் கலைஞர் தான் என்பார் முக்தா சீனிவாசன். கேட்கவே வேண்டாம். அதான் முதலாக திரைக்கதை வசனம் என்று போஸ்டரில் போட ஆரம்பித்ததே கலைஞருடைய காலத்திலும் தான் சொல்கிறார்கள். முதலாக வசனம் புத்தகமாக வந்ததுக்கு காரணமே கலைஞர் தான். மருதநாட்டு இளவரசி முதலாக ஒப்புக்கொள்ளும் போது 22-23 வயசில் இந்த பையனை எம்ஜிஆர் தான் அழைத்து கலைஞர் சென்னைக்கு வருகிறார். யார் வசனம் எழுத போகிறான்னு பார்த்தோன்னே இந்த பையனா வசனம் எழுத போகிறாரு என்றார்களாம். அந்த சின்ன வயதில் 30 வயதிற்கு முன்பு 10 படங்களுக்கு வசனம் எழுதியவர் கலைஞர். சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பே கோபாலபுரம் வீட்டையும் சொந்தமாக ஒரு காரையும் வாங்கி கொண்டவர் கலைஞர். அரசியல் காரணமாக ஏதோ சொல்லுவார்கள், அதெல்லாம் உண்மை அல்ல. உழைப்பு என்றால் ஒரு மனிதன் இந்த மண்ணில் இலக்கியத்தை வைத்துக்கொண்டு முன்னேறலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அதான் உண்மை. தமிழை அப்படி பயன்படுத்தினார். தமிழை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது என்று கல்கி சொன்னார். இது வசனம் ஒரு பக்கம். அதே மாதிரி சினிமாவுடைய பாடல்கள், நீங்கள் மலேசியாவிலேயோ வெளிநாட்டில் போய் கேட்டால் எங்களுக்கு தமிழ் திரைப்பட பாடல்கள், கண்ணதாசன் பாடல்களும் பழைய பாடல்களும் தான் எங்களுக்கெல்லாம் தமிழை சொல்லிக் கொடுத்தன என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு பாடலை எழுதும்போது நான் காவிய கவிஞர் வாலியை என்னுடைய ஞான தந்தை என்று சொல்லுவேன். 81 வாரங்கள் அவரை பொதிகை தொலைக்காட்சியிலே பேட்டி எடுத்தேன். வாலிப வாலி, நீங்கள் யூடியூப்பில் எப்போ வாலிப வாலின்னு போட்டிங்கன்னா நான், அவர், பத்மா என்ற ஒரு பெண் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். வாலிகிட்ட கேட்டேன், கண்ணதாசன் எவ்வளவோ பாடல், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்கள். அது எப்படியா பெரிய கடல்யா, நான் என்ன சொல்லிவிட்டு சொன்னார், ஒரு படைப்பு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். சவாலே சமாளி படத்திலே ஒரு பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அவர் சொல்வார், அந்த சரணத்திலே கண்ணதாசன் எழுதியிருப்பாரே, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. அது சொல்வார், சாதாரணமாக சொல்லிடலாம்யா, ஆனால் திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. திருநீலகண்டருடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட என்னை தொடாதேன்னு சொல்கிறா. அது என்ன அப்படின்னு அந்த, அதாவது இந்த பாடலை கேட்கிறவனுக்கு யார் திருநீலகண்டர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து போகிறார். ஒரு வரியில் கண்ணதாசன் ஒரு வரலாற்றை சொல்கிறார் என்று வாலி அதில் பதிவு செய்திருப்பார். அதுதான் சினிமா பாட்டு, அதுதான் பாடல். கண்ணதாசன் ஒரு பாடல் அவர் சொல்வார், ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், பெண் என்பவள் எப்படிப்பட்டவள். கண்ணதாசனுடைய பார்வையினோட வச்சுக்கோங்க. ஆண் எப்பொழுதுமே சுயநலவாதி, ஆனால் அந்த ஆணுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறவள் பெண். உலகின் மிகச்சிறந்த காதல் பாடல்களில் ஒன்று கண்ணதாசனுடைய நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடல் என்று சொல்வார்கள். அந்த பாட்டில் பாருங்க, கண்ணதாசன்
கணவன் என்பவன் எப்படி இருப்பான், மனைவி என்பவள் எப்படி இருப்பாள், இந்த 2 பேரை பற்றி இந்த பாட்டில் சொல்லிடுவான். இல்லை காதலன் காதலி. இந்த பிள்ளை பாடும், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், மடிமீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். இவா எப்பவுமே இவனை இதை கேட்டு கேட்டு ஒரு என்னுடைய மொழி எப்படிப்பட்டது. சிலப்பதிகாரம் நான் சரியாக படிக்கலைங்க. நான் வந்து தமிழ் படித்தவன் இல்லை. என்னுடைய விபத்து, தமிழ் படிக்க ஆசைப்பட்டேன். என்னுடைய போராத நேரத்தில் பொறியியல் படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். தமிழ் படிக்கிற வாய்ப்பை எனக்கு இறைவன் தரல. சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி ஐயா சொன்னாங்க, பிரமாதமான பல இடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த காட்சி, கோவலனும் கண்ணகிக்கு மதுரைக்கு வருகிறார்கள். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கோவலனும் கண்ணகி மதுரைக்கு வராங்க. மதுரை கோட்டையில் கொடி பறக்குது. அது வாட்டில் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. நம்மால் இளங்கோவடி என்ன சொல்கிறாரு, மதுரைக்கு வராதிங்க வராதிங்க இல்லையா, போர் உழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. எனக்கு இது தெரியாது, ஆனால் எங்கள் புலவர் புலமை பித்தனுக்கு இது தெரிந்திருக்கிறது. அவர் தமிழ் படித்தவர், மில் தொழிலாளியாக இருந்து கொண்டே தமிழ் படித்தவர். புலமை பித்தன் மிக அற்புதமான கவிஞர். தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த ஒரு அற்புதமான கவிஞரில் புலமை பித்தன் ஒருவர். இந்த கேட்ட 2 வரிய நினைத்ததை முடிப்பவன் என்கிற படம், அதில் ஒரு பாடல், பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த. அந்த பாட்டில் அந்த பொண்ணு காரில் போய்கிட்டு இருக்கு, காரில் உட்காந்து போயிட்டுருக்கு. அது மாலை அணிவித்திருக்கா, அண்ணன் பாடுறான், அந்த மாலை அங்கேயும் ஆடுது. அந்த ஆட்டம் வந்து அந்த நான் எங்கள் அண்ணனை மறக்க மாட்டேன், எங்கள் அண்ணனை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான் அந்த மாலை ஆடுறது. இதை வந்து நான் சொல்வதை விடவும் நான் வீட்டிலேயே பாடி பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை கேளுங்க அப்படின்னு. அதாவது பாருங்க, அது வாட்டில் காரில் போகும்போது அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற மாலை ஆடுது. வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா, என் அண்ணாவை ஒரு நாளும் என்னுள்ள மறவாது என்றாடும் நிலை அல்லவா. இந்த பொண்ணு வந்து எங்கள் அண்ணன் நான் மறக்க மாட்டேன் பாடுறது எம்ஜிஆர், அவர் என் அண்ணாவைன்னு அந்த அண்ணாக்கு போயிடுறார். அது கவிஞனுடைய திறமை. அதாவது ஒரு தமிழை தன் கையில் கிடைத்த மொழியை எப்படியெல்லாம் பயன்படுத்தான் சிலப்பதிகாரத்திலிருந்து கொண்டு வரார் பாருங்க. அதுதாங்க, அதில் தான் நாடகத்திலும் திரையிலும் நடந்த தமிழ் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டு நபர்களை சந்தித்தால், வெளிநாடு செல்கின்ற பொழுதெல்லாம் தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் எங்களுக்கு தமிழை ஊட்டின என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பாடல்கள் அப்படி இருந்தன, அதுதான் உண்மை. ஆக அதைத்தான் நாடகத்தில் எப்படியெல்லாம் இருந்து என்று சொன்னார்.